ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு ராஜி மதன் வ்ளாக்ஸ். இன்னைக்கு வந்து லீவு. குட்டீஸ் வீட்டில் வச்சுட்டு சமாளிக்கவே முடியல. அதுவும் 2 பேரையும் வச்சுட்டு சமாளிக்க முடியல. பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு வீட்டு எப்படி போட்டு போயிருக்காங்க பாருங்க. காலையில் வீடு ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஒன்றுமே இல்லை. வீடு ஃபுல்லாக இருக்குது. உட்காந்து சாப்பிட்றதுக்கு கூட இடம் இல்லை. அந்த மாதிரி பண்ணி வைக்கிறாங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க கூட எங்கேஜிங்காக உட்காருன்றதுக்காக இது வீட்டில் வெஜிடபிள் எதுவுமே இல்லை. ஸோ இப்போதான் போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு என்னவோ அதெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் படுக்கலான்னு இருக்கேன். எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு காலையில் உங்களுக்கு காட்டுறேன். சரி, இதை வந்து அரேஞ்ச் பண்ணுவேன், ஆர்கனைஸ் பண்ணிடலாம். நான் வந்து 99 ருபீஸ்க்கு வந்து இந்த டப்பா வாங்கினேன். டிமார்ட்டில் வாங்கினேன். 99 ருபீஸ்க்கு 5 பாக்ஸு. டக்குன்னு குட்டீஸ் வந்து மேலே இருக்காங்க. அதுக்குள்ளே சேவ் பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட் வந்து இதுதான். இது எடுத்து வச்சுக்கலாம். இந்த பெரும் பருந்து தான் ஓடுது என் மண்டையில. அப்படின்னா பெரும் பருந்து தெரியுதா? இது வந்து பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ்க்கு 5 பீஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். மூடி என்னன்னா எல்லாத்துலேயும் உடஞ்சிச்சு. இருக்கிறது ஒரு மூடி தான் உருப்படியா இருக்கு. அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை. வாங்கி 1 இயர் இருக்கும். சரி, சீப்பாக வாங்கிக்கலாம்னு நினைச்சேன். சும்மா தண்ணியை உதறதுக்காக இப்படி தட்டினேன். அந்த கிச்சன் சிங்க் இருக்குல்ல, அந்த ஸ்லாப்பில் பட்டு இன்னொரு மூடி வந்து சிங்காக உடஞ்சிச்சு. இன்னமும் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதை வந்து பசங்க மிதிச்சு இது உடஞ்சி போச்சு. இது வந்து குவாலிட்டி அந்த அளவுக்கு இல்லை. இடமும் நிறைய அடைக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறது. ஸோ அதனால் வந்து வேறு பாக்ஸ் தான் வாங்கணும். இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் வாங்கலான்னு இருக்கேன். பார்க்கணும். நான் டிமார்ட்டில் பார்த்தேன். அது ஒரு பீஸ் வந்து 200 போட்டுருந்துச்சு. சரி, ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்து வாங்கணும். இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். வந்து எடுத்து மேலே வச்சுட்டு இதிலே கட் பண்ணி போட்டா பழைய முருங்கைக்காய் மேலே வச்சுட்டா அது ஃபஸ்ட்டு காலி பண்ணிடும். ஏதோ முக்கி போன மாதிரி இருக்கு முருங்கைக்காய். இல்லை முருங்கைக்காவே இப்படி தானான்னு தெரியல. கொத்தமல்லி வந்து நான் வாஷ் பண்ணி வைக்க மாட்டேன். அப்படியே தான் எடுத்து கட் பண்ணிட்டு அப்படியே தான் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்பேன். ஏன்னா அந்த தண்ணியை வந்து ஆற வைக்கிறதுக்கு டிஷ்யூ பேப்பர், துணி அதை ஆறுறதுக்கு டைமு ஆறாது. காஞ்சு தான் போகும், ஒரு மாதிரி வதங்கி போயிடும். ஸோ அதனால நான் வந்து கட் பண்ணிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது வாஷ் பண்ணிப்பேன். வாஷ் பண்ணிட்டு அப்படியே இதில் வச்சா கெட்டு தான் போகும். அதனால் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் நமக்கு ஷாப்பிங் வரப்போம். ஸோ அதனால் வந்து காலையில் சீக்கிரமாக இன்றைக்கே போக வேண்டியது. இன்னைக்கு போகல. ஸோ அதனால நாளைக்கு காலையிலேயே கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு காலையில் என்ன சமைக்கிறதுன்னு இன்னும் ஐடியாவும் இல்லை. ஆனால் 7 மணிக்கு தான் தூங்க வைக்கணும்னு பார்க்குறேன், முடியலை. அவ்வளோ ஏமாற்றி எப்படியாச்சும் படு வைக்கலான்னு பார்க்குறேன், என்னை ஏமாற்றிட்டு ஓடிடுறாங்க. இது வந்து பட்டாணி போட்டு சூப்பராக இருக்கும். வீட்டில் வந்து இதில் மாட்டிட்டேன். இதில் வந்து பீர்க்கங்க வாங்கிட்டு உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் இருக்குன்னா அதையே மறுபடியும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். வதங்கி போயிருக்கு, வதங்கிருக்கு தெரியல. நேற்று தான் நான் வரா பீர்க்கங்க இதெல்லாம் வைக்கிறதுக்கு பாக்ஸ் இல்லை. பாக்ஸ் வாங்கணும். கவரில் போட்டால் கெட்டு போயிடுச்சு. சொரக்கா முத்தி போயிருக்கு. தெரியல பாரு. Complaint number 3. அந்த ஆள்லாம் பின்னாடி நிறுத்து விட்டான். நல்லதா பார்த்து போறாங்க. லைட் கிரீன் கலர்ல இருக்கு பாரு. சரி, டார்க் கிரீன் கலர்ல இருக்கு. முத்திட்டு இது நல்லா இருக்கு.
2 இப்பதான் ஒண்ணு பத்த மாட்டேங்குது. ஒரே நிமிஷம் வாங்கியிருக்காங்க. பீர்க்கங்காய் வாங்கியிருக்காங்க. ஓ அதுவும் 2 ஆனா ஃப்ரெஷ்ஷா இல்லை. அப்புறம் வந்து சேப்பங்கிழங்கு. இதெல்லாம் எங்கிட்டு பார்த்தோம்? சேப்பங்கிழங்கு நீங்க எப்படி சாப்பிடுறீங்க சார்? சாப்பாடே வேணாம், கிழங்கு மட்டும் போதும்னு சாப்பிடுறீங்க. 1 kg. 1 kg? 1/2 kg. சரி அவ்வளோதான் சாப்பிட்டுருக்கோம். ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு. 1/2 கிலோ வாங்கியிருக்காங்க. உருளைக்கிழங்கு 1/2 கிலோவா? 1 கிலோ. சரி இதுல என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது? என்ன செய்யறது? சேப்பங்கிழங்கு போட்டு உருளைக்கிழங்கு காரக்குழம்பு வச்சு. இன்னைக்குதான் உருளைக்கிழங்கு. சேப்பங்கிழங்கு போட்டு காரக்குழம்பு வச்சுருங்க. அவரைக்காய் காலி பண்ணி வைக்கணும். சைட் டிஷ்ஷாக பண்ணுங்க. சேப்பங்கிழங்கு போட்டு காரக்குழம்பு பண்ணி 1/2 கிலோ தானே, கம்மியாக தான் ஆகும். சரி இவ்வளோதான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கேரட் வந்து 1 கிலோ. இங்கே வந்து கேரட் தான் நிறைய சாப்பிடுவாங்க. பசங்களுக்கும் கேரட் தான் சாப்பிட்றாங்க. ஸோ அதனால அவரைக்காய் சாப்பிட மாட்டாங்க, இன்னும் எந்த வெஜிடபிளும் சாப்பிட மாட்டாங்க. உருளைக்கிழங்கு சாப்பிடுவாங்க. ஸோ அதனால கேரட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு வந்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அவரைக்காவை க்ளீன் பண்ணிடுவோம். நாளைக்கு அவரைக்காவை காலி பண்ணிடுவோம். அவரைக்காய் வந்து ரொம்ப நாள் தாங்காது. ஸோ அதனால வந்து ஒரே நாள் தாங்காது, இது ரொம்ப நாள் இல்லை. ஸோ அதனால இதை ஃபஸ்ட்டு செஞ்சிடலான்னு இருக்கேன். ஆமாம் நல்லா தான் இருக்குது. காலையில் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை செய்யலாம். தேங்காய் இருக்குது. ரைஸ் வந்து சின்னதாக எடுத்துருக்கலாம்ல. அவ்வளோதான். பச்சை மிளகாய் வேணும்னு சொன்னால் வாங்கிட்டு வந்துருக்காங்க. ஏற்கனவே இருக்குது வீட்டில். எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு வந்துருக்கோம். பச்சை மிளகா துவையல் பண்ணவா? இஞ்சி பச்சை மிளகா. நான்வெஜ் செஞ்சால் இஞ்சி வந்து சீக்கிரம் காலி ஆகும். நம்ம வீட்டில் நான்வெஜ்ஜே செய்யறது கிடையாது. இஞ்சி எப்படி காலியாகும்? எவ்வளோ இஞ்சி இருக்கு பாருங்க. பச்சை மிளகா வந்து இந்த காம்பு எடுத்துட்டு வச்சா ரொம்ப நாள் நல்லா இருக்கு. ஏற்கனவே எடுத்து வச்சுதே இருக்கு. அது காட்டேன். மூடி இல்லாம இருக்கும் பாரு, டப்பா இல்லாம அதுல வச்சிருக்கேன். மேல ஓபன் பண்ணனால இவ்வளவு மிளகா இருக்கு. இது ஆல்ரெடி எடுத்து வச்சது, காம்பு எடுத்து வச்சிருக்கேன். இதோட மூடி எங்க பசங்க போட்டாங்கன்னு தெரியல. இது அப்படியே வச்சிருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் மிளகா வாங்கி வச்சிருக்கேன். எவ்வளோப்பா இது மிளகா? 10 ரூபா. சூப்பர் மார்க்கெட்ல எப்படி இருக்கு பார்த்தல, எல்லாம் ஒரே சைஸா இருக்கும். ஏன் இதோட மார்னிங் வந்து என்னென்ன பண்றதுன்னு சொல்லிட்டு மார்னிங் பார்ப்போம். அவ்வளவுதான். இதெல்லாம் அப்படி அப்படியே எடுத்து வைக்க வேண்டியதான் ஃப்ரிட்ஜ்ல. இதெல்லாம் மூட முடியல. இதெல்லாம் அப்படியே அவரைக்காய் மட்டும் கட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு வைக்கணும், இல்லை கிண்ணத்துல போட்டு எடுத்து வச்சிருவேன். நாளைக்கு என்ன பண்றேன்னு சொல்லிட்டு நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். லஞ்ச் எல்லாம் முடிச்சாச்சு. கொத்தமல்லி நான் சொன்னேன்ல சமைக்கும் போது தான் அலசிக்கணும். அவ்வளோதான். லஞ்ச் வந்து முடிச்சாச்சு. சட்னி இருக்கும் டிஃபனுக்கு. மணி 10 ஆகுது. இதெல்லாம் முடிச்சுட்டு ஷாப்பிங் கிளம்பணும். விஜய்க்கு வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம் வாங்கிட்டு வரலாம் இருக்கேன். அதுக்காக இங்கே வந்து அவரைக்காய் கேரட் போட்டு பொரியல் போட்டு ஏதாவது. இங்கே வந்து சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு வந்து சேப்பங்கிழங்கு வேக வச்சு வச்சிருக்கேன். தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குப்பா, அரைக்க வச்சிருக்கேன். மிளகா பொடி வேணா வச்சு சாப்பிட்டுருக்கேன்.
குட்டீஸ்க்கு போயிட்டு வந்ததுமே ஒரு வேளை பசிச்சுன்னா கொடுக்கறதுக்கு எக்கு வந்து வேக வச்சு வச்சிருக்கேன். அப்படியே வந்து என்னவோ சொல்ல வந்து மறந்துட்டேன். அதே அப்படியே வந்து கிராசரியும் வாங்கிட்டு வந்துடலான் இருக்கேன். அதே பட்ஜெட்குள்ள அது தனியா வரும் உங்களுக்கு. குட்டீஸ்க்கு வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு தான் போகிறேன். குட்டீஸ்க்கு லீவ் என்ன பண்ணுறாங்க, லீவ் விட்டாங்க. வாய் குழம்பு இருக்கு, லீவ் விட்டாங்க. ஸோ அதனால க்ரையான்ஸு பெயிண்ட்டு இது மயமாகவே இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரலான்னு போகிறேன். அப்படியே ஸ்கூல் ஐட்டமும் வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வர போகிறால கிராஃப்ட் பண்ண சொல்லி திடீர்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். டிஃபனுக்கு வந்து இட்லி பொடி வச்சு சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.